பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் 2 ஜெயலலிதாவாக தன்னை நினைத்துக் கொள்பவர். ஒரு ஜெயலலிதா இல்லை, ஒரு ஜெயலலிதாவை தமிழ்நாடு தாக்கு பிடிக்காது, 2 ஜெயலலிதா. ஒரு கூட்டணி கட்சி தலைவராக திருமாவளவை அறிமுகப்படுத்தினார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் போய் மக்களை கும்பிடுறாரு. ஏன் கும்பிடுறாரு? லட்சக்கணக்கான சிறுத்தைகள் ஓட்டு இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓட்டு இருக்கு. அதனால பன்னீர்செல்வம் போய் யாரை பார்த்து கும்பிடுறாரு? மக்களை பார்த்து கும்பிடுறாரு. இந்த 2வது ஜெயலலிதா பிரேமலதா சீந்த ஆள் இல்லாத கட்சிக்கு 10 சட்டமன்றம், ஒரு நாடாளுமன்றம், 300 கோடி ரூபா பொட்டி. அப்போ அந்த அம்மா 3 ஜெயலலிதாவாக மாறிச்சு. என்னை போய் ஒரு தலித் திருமாவளவன் அறிமுகப்படுத்துவதா? தென்னாவட்டம் ஒரு நக்கலாக சிரிச்சிட்டு, நையாண்டியை சிரிச்சிட்டு, நான் அந்த மக்கள் ஓட்டு போட்டா என்ன, போடாட்டி என்ன, அந்த மக்களுக்கு நான் வணக்க வைக்க மாட்டேன். நானே ஒரு தலைவி, எனக்கே ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஒரு 10,000 கோடி சொத்து இருக்குது, 40 வயசாச்சு பசங்களுக்கு, ஒருத்தனை பொண்ணு தர மாட்டேங்கிறான். ஒரு பெத்த தாயா 40 வயசாச்சு, ஒரு 10,000 கோடிக்கு சொத்து இருக்குது. சாதாரண ஒரு சுகர் தொழிற்சாலையில் ஒரு கிளார்க்கோட மகளாக வாழ்க்கையை ஆரம்பித்த பிரேமலதா இன்றைக்கி பல 1000 கோடிகள். பசங்க 2 பேர் 40 வயசு ஆகி போச்சு, இன்னொரு 10 வருஷம்னா 50 வயசு ஆயிடும். அதுக்கு ஒரு ரூபாயை பொண்ணு தர மாட்டேங்கிறான். இந்த லட்சணத்தில் இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு தலைவி, தங்க தாரகை வந்து திருமாவளவனை உதாசீனப்படுத்தியதனுடைய விளைவு ஒரு ஓட்டு கொடுக்காது. உப்பு, உரப்பு, சூடு, சொரணை, காரம் இருக்கிற எந்த தலித்துக்களும் பிரேமலதாவுக்கு ஓட்டு போட மாட்டான்.